Hi 12th standard students. பல டிஸ்ட்ராக்ஷன், சோம்பேறித்தனம் அண்ட் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் தாண்டி கெமிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னு எடுத்துட்டேன் அப்படின்னா எங்கேருந்து படிக்கிறது அப்படிங்கிறதும் தெரியல. அண்ட் அதை தாண்டி கெமிஸ்ட்ரி புக்கு எடுக்கணும் அப்படின்னாலே ஒரு சோம்பேறித்தனமாக இருக்குது. அண்ட் அதை தாண்டி ஒரு பயம் வேற நமக்குள்ளே வந்துடுது. நான் படிக்கிற கொஸ்டின் எல்லாம் வந்துருமா, எவ்வளோ மார்க்குக்கு வரப்போகுது. ஸோ கெமிஸ்ட்ரி ஒவ்வொரு தடவையும் படிக்க படிக்க ரியாக்ஷன்ஸ் எல்லாமே மறந்துக்கிட்டே இருக்குது. இந்த பயத்தினால கூட நம்ம படித்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ புதுசாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படி தானே? ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவில் நான் ஒரு கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட் கொடுக்க போகிறேன். ஸோ நான் 0லேருந்து ஒரு 40-50 மார்க் வாங்கணும்னாலும் சரி, நான் கண்டிப்பாக 70 அவுட் ஆஃப் 70 வாங்கணும்னாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. நான் மிருதுலா ஃப்ரம் 100 earning. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நிறைய விஷயத்த நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு. ஸோ எதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்? முதல்ல வீக் ஏரியாஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரியில் நம்ம எந்த பார்ட்டை வந்து ரொம்ப வீக்காக கன்சிடர் பண்ணியிருக்கோம்? ஸோ எல்லாமே அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருப்பீங்க. பட் ஸ்டில், ஸோ ஆர்கானிக்கா இல்லை இன்ஆர்கானிக்கா இல்லை ஃபிசிக்கலா, எல்லாத்துலேயுமே 5 சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்னா ஹை வெயிட்டேஜ் எதுக்கு அப்படின்னா இந்த ஆர்கானிக் பார்ட்டுக்கு தான். ஆர்கானிக்கில் முழுக்க முழுக்க ரியாக்ஷன்ஸ் மட்டும்தான். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயரில் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே, ஸோ என்ன மாதிரி வேர்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, அது திரும்ப திரும்ப சால்வ் பண்ணி பார்க்கும்போது தான். ஸோ நான் ஒரு ரியாக்ஷன் படிக்கிறேன், அந்த ரியாக்ஷனை வேறு எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் அனலைசிஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆர்கானிக் பார்ட்டில் நான் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அண்ட் கண்டிப்பாக நல்ல மார்க்கும் வாங்க முடியும். அண்ட் அடுத்தது இன்ஆர்கானிக்கும் ஃபிசிக்கலும் பாருங்களேன். ஸோ இது வந்துட்டு நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ண வேண்டிய கண்டிஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆஃப் த சாப்டர்ஸில். ஸோ அதை தாண்டி இந்த 2 பார்ட்டை தரவா படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட 70 மார்க் உங்களால் வாங்க முடியும். பட் இருந்தாலும் ஆர்கானிக் ரொம்ப 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 முக்கியம். கம்பல்சரி கொஸ்டின்ஸ் கூட இதுல இருந்து கேட்கலாம். ஸோ அப்போ பாருங்க, இப்போ நீங்க சொல்லுங்க, இதுல நீங்க எந்த பார்ட்ல வீக்கா இருக்கீங்க? ஸோ விச் இஸ் யோர் வீக் ஏரியா இன் கெமிஸ்ட்ரி? ஓகே, லெட் அஸ் ஃபிக்ஸ் இட் டுகெதர். எப்படி மேம் அப்படின்னா, through all the live classes. ஸோ அடுத்த லைவ் கிளாஸஸில் ஓகேவா, ஸோ என்னென்ன டாபிக்ஸ் இல்லை என்னென்ன சாப்டர்ஸ் எல்லாம் டீச் பண்ணணும், இதெல்லாம் வந்து இன்னொரு தடவை சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா அது என்னென்ன சாப்டர்ஸாக இருக்க போது அது எல்லாத்தையும் எனக்கு இன்னைக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய சாப்டர்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. லைவ்ல திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு 60 மினிட்ஸ் நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிச்சிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக இனி வர போகிற இந்த 30 டேஸ்க்கு போதுமானதாக இருக்கும். சரி, எந்தெந்த சாப்டர்ஸ்க்கு எவ்வளோ வெயிட்டேஜ், இது வரலும் எவ்வளோ மார்க்குக்கு அந்த சாப்டர்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பார்ப்போமா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், நான் வந்து பாஸ்ட் 3 இயர்ஸ் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு மார்ச் ஓகேவா, ஸோ அதோடு சேர்த்து சப்ளிமெண்ட்ரி பேப்பரும் இருக்குது. அண்ட் அதோடு சேர்த்து நமக்கு இப்போ முடிஞ்ச மார்ச் 2024 முடிஞ்ச பப்ளிக் எக்ஸாமும் சேர்த்து தான் இருக்குது. ஒவ்வொரு சாப்டர்லையுமே எவ்வளோ மார்க்குக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சப்ளிமெண்ட்ரி பேப்பரும் நம்மளோட பேப்பரும் பார்க்கும்போது கொஞ்சம் மார்க்ஸ் டிஃபர் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் மார்ச் பேப்பரை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் 5 சாப்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதிக வெயிட்டேஜ் இருக்கக்கூடியது 4 and 5 சாப்டர்ஸ். ஸோ இந்த 2 சாப்டர் நீங்கள் படிச்சிட்டிங்களா, அதை முதல்ல நல்லா பாருங்கள். இல்லை அப்படின்னா அதுலேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அடுத்த செட் ஆஃப் சாப்டர்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 6 and 7க்கு கிட்டத்தட்ட 9 இல்லை 11 மார்க் வரலுமே வந்துட்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். அப்போ இந்த 2 சாப்டர் அடுத்த முக்கியமான சாப்டர்ஸ். ஸோ ஓவராலாக ஆர்கானிக் தான் அதிக வெயிட்டேஜ் இருந்தாலும் இன்ஆர்கானிக் ஃபிசிக்கலில் இந்த சாப்டர்ஸ் எல்லாம் நம்ம டெஃபினட்டாக படிச்சிருக்க வேண்டிய சாப்டர்ஸ். ஸோ இப்போ இந்த சாப்டர்ஸ்ல நான் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கணும் அதையும் இப்போ நான் காட்ட போகிறேன். ஜஸ்ட் வெயிட். ஓகே, அண்ட் அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்கானிக் பார்ட். ஸோ ஆர்கானிக் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 12th சாப்டருக்கு இருக்கிறதுலே அதிக வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ அதோடு சேர்த்து வந்துட்டு நீங்கள் 14th சாப்டர் 15th சாப்டர்லாம் கொஞ்சம் ஈஸியான சாப்டர்ஸ் தான். அண்ட் 11th சாப்டர். ஸோ 11, 12, 13 கண்டிப்பாக நம்ம படிக்க வேண்டிய எல்லா ரியாக்ஷன்ஸும் இதுக்குள்ளேயே வந்துடும். இதை தரவாக படிச்சிங்க அப்படின்னாலே போதும். ஸோ இது நம்ம நிறைய ஆல்ரெடி லைவ்லேயே டீச் பண்ணியிருக்கோம். நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப அதை படிக்கும்போது தான் ஞாபகம் வரும். ஓகேவா? ஸோ எழுதி பாருங்கள், சொல்லிட்டே எழுதி பாருங்கள். ஒரு 2-3 தடவை லைக் இப்போ இன்றைக்கி நான் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போனோம் அப்படின்னா சாயந்தரம் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து கூட ஒரு தடவை நம்ம அதை எடுத்து பார்க்கலாம். எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், புக்கு தூக்கி போட்டு போகணும். அப்படி பண்ணும்போது அதுவும் அதோட மறந்து போயிடும். திரும்ப ஈவினிங் வந்து ஒரு 10 to 20 மினிட்ஸ் என்ன பண்ணுங்கள், முடிச்ச எக்ஸாமை பற்றி நான் படிச்சதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறது ஒவ்வொரு எக்ஸாம் முடிய கொஞ்சம் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி இனி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்போ தான் அந்த பேப்பரில் நான் தப்பு பண்ணியிருந்தா கூட அடுத்த பேப்பரில் அதை நான் கரெக்ட் பண்ண முடியும். அடுத்த பேப்பர் என்ன டேரெக்டாக பப்ளிக் தான். ஓகே, ஸோ இப்போ இது வரல உங்களுக்காக என்னென்ன வீடியோஸ் எல்லாம் போஸ்ட்டாக இருக்குது, அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களோ அதை வந்து டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பிகாஸ் எல்லாமே ஒரு 5 to 10 மினிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்தை எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஸோ டாப் 35 ப்ராப்ளம்ஸ் நமக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்டான ப்ராப்ளம்ஸ் போஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. அதே மாதிரி ஹவு டு கெட் சென்டம். ஸோ கெமிஸ்ட்ரி வந்துட்டு ஒவ்வொரு நாளும் டே வைஸ் பிளான் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பிளான்ல பாதி ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா இனி வர டேஸ்ல லைவ் கிளாஸஸை மிஸ் பண்ணாமல் அட்டென்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்தது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை ஒரு கம்ப்ளீட் ரிவிஷன் பண்ணியதும் இது வந்து லைவ்ல நம்ம பார்த்தது. அண்ட் அதே மாதிரி தான் வந்து சாப்டர் 13 நம்ம ஒன் ஷார்ட் ஆல்ரெடி கவர் பண்ணியாச்சு. ஸோ நேமிங் ரியாக்ஷன்ஸ் நம்ம நிறைய லைவ் கிளாஸஸ்ல எடுத்திருக்கோம். ஸோ இது எல்லாத்தையும் திரும்ப ஒரு தடவை டைம் கிடைக்கும் போது பாருங்க. அதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ல கேட்கலாம். ஸோ அதை தாண்டி முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ சாப்டர் வைஸ், ஸோ நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ பயோமேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் யாராக இருந்தாலும் சரி,
உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு சாப்டர்லையுமே இது மாதிரி டீட்டெயில்டான ஒரு பிடிஎஃப் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த பிடிஎஃப் வாட்ஸ்அப் சேனலில் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்துட்டு உங்களுக்கு நான் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன் அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஓகே, ஸோ அது டெய்லியும் நம்ம கொடுக்கக்கூடிய லைவ் கிளாஸஸோட பிடிஎஃப் அண்ட் இது மாதிரி இருக்கக்கூடிய பிடிஎஃப். ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் படிக்கணும், அது போக புக்கின் சைடில் நீங்கள் என்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதும் இதிலேயே மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு சாப்டருக்குமே இது இருக்க போகுது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு 6th and 7th சாப்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிக வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ்க்கு இது வரலும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பப்ளிக் எக்ஸாம்லையும் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். அண்ட் அதை தாண்டி நீங்கள் புக்கின்ல எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இங்கே நான் கொடுத்துருக்க கொஸ்டின்ஸை நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் படிச்சிங்க அப்படின்னாலே தாராளமாக நான் சொன்ன மாதிரி நான் இப்போ தான் மேம் கெமிஸ்ட்ரியில் ஒரு 10-15 வாங்கிட்டு இருக்கேன் 70க்கு அப்படின்னா தாராளமாக அதை நீங்கள் 40 மார்க்குக்கு மேலே வாங்க முடியும் இந்த பிடிஎஃபை கம்ப்ளீட்டாக முடிச்சோம். ஸோ இதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பிடிஎஃப், ஸோ அடுத்த லைவ் கிளாஸஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் டீச் பண்ணுறது எல்லாம் வந்துட்டே இருக்குது. ஸோ ஸ்டே டியூன். ஓகே, ஸோ இந்த பிடிஎஃப் நான் வாட்ஸ்அப் சேனலில் போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ லைவ் கிளாஸஸாக மிஸ் பண்ணாமல் இனி அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. எல்லா சாப்டர்ஸும் இருக்குது அண்ட் ஆல் தி பெஸ்ட். இது போக நான் சொன்ன மாதிரி எந்த பார்ட், ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கு சம்டைம்ஸ் சம் பீப்புள்ஸ் ஒரு சிலருக்கு வந்துட்டு ஆர்கானிக் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா திரும்ப திரும்ப படிக்கும்போது அண்ட் இன்ஆர்கானிக் ஃபிசிக்கல் மட்டும் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அதில் எந்த சாப்டர் அப்படிங்கிறத எனக்கு மிஸ் பண்ணாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தட் நம்ம அந்த சாப்டரை ஓகே அடுத்த லைவ்ல டீச் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த நோட்ஸை உங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக மறக்கவே மறக்காது. ஓகேவா? ஸோ மறக்காமல் இதை மட்டும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சாப்டர்ஸோட வெயிட்டேஜ் அண்ட் important questions or the PDF, I'll post it off in the WhatsApp channel. All the best.